அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பு சகோதரர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வரவேற்பு. இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம். இந்த விஷயத்தை அனைவரும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏனெனில் இது நமது வாழ்க்கையையும் பாதுகாப்பையும் பாதிக்கும் ஒரு விஷயம். நான் சொல்லப்போகும் விஷயங்களை கவனமாக கேளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், நமது குழந்தைகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். இந்த வீடியோவை அனைவரும் பகிர வேண்டும் என்று குறிப்பாக கேட்டுக்கொள்கிறேன், ஏனெனில் இது பலருக்கு உதவியாக இருக்கும். நாம் இன்று பேசப்போவது தெருநாய்களின் தாக்குதல் பற்றி. தெருநாய்களின் தாக்குதல் இன்று நமது ஊர்களில், நகரங்களில், கிராமங்களில் எல்லாம் அதிகரித்து வருகிறது. இது பலரை பயமுறுத்தும் ஒரு விஷயம். குழந்தைகள், பெரியவர்கள், முதியவர்கள் என அனைவரும் தெருநாய்களின் தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள். சிலருக்கு நாய்க்கடி மூலம் நோய்கள் ஏற்படுகிறது, சிலருக்கு கடுமையான காயங்கள் ஏற்படுகிறது, மிகவும் அரிதாக சிலர் இறக்கவும் செய்கிறார்கள். இது மிகவும் துயரமான ஒரு நிலை. நம்மை சற்று சிந்திக்க வைப்போம். நமது குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும்போதோ, நாம் மாலையில் நடைபயிற்சிக்கு செல்லும்போதோ, அல்லது நமது வீட்டைச் சுற்றி நாய்கள் ஓடுவதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் தோன்றவில்லையா? இந்த பயம் இயல்பானது, ஆனால் இந்த பயத்தை முறியடிக்கவும், நாய்களின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பு பெறவும் நம்மால் என்ன செய்ய முடியும்? இதற்கு பதில் நமது மதத்தில், நமது குர்ஆனில் அல்லாஹுவின் மகத்தான பெயர்களில் உள்ளது. அல்லாஹ் நம்மை அனைவரையும் காக்கட்டும். நமது குழந்தைகளையும் குடும்ப உறுப்பினர்களையும் நமது சமூகத்தையும் தெருநாய்களின் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கட்டும். ஆமீன். இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை விரிவாக பார்ப்போம். நாய்களின் தாக்குதலில் இருந்து தப்பிக்க குர்ஆனிலிருந்து சில குறிப்பிட்ட துஆக்களையும் ஆயத்துகளையும் நாம் பயன்படுத்தலாம். இந்த துஆக்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. இவற்றை தொடர்ந்து ஓதுபவர்களை அல்லாஹ் பாதுகாப்பார். இந்த துஆக்களை நாம் நமக்கு பயிற்றுவித்து நமது குழந்தைகளுக்கும் கற்பிக்க வேண்டும். முதல் விஷயம், நாய்களை பார்க்கும்போதோ அல்லது நாய்களின் தாக்குதலை பயப்படும்போதோ அல்லாஹுவின் மகத்தான பெயரை ஓத வேண்டும். அந்த பெயர் இதுதான், யா ஹய்யூ யா கய்யூம். இதை 3 முறை ஓதுங்கள். யா ஹய்யூ யா கய்யூம், யா ஹய்யூ யா கய்யூம், யா ஹய்யூ யா கய்யூம். இந்த துஆவை ஓதுவது நாய்களின் தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாக்கும். இது மிகவும் எளிமையானது, அனைவரும் எளிதாக கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவதாக, சூரத்துல் கஹ்ஃபின் 18வது ஆயத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் ஓதலாம். இந்த ஆயத்தை தினமும் 3 முறை ஓதுவது நல்லது. அதேபோல் நாய்களை பார்க்கும்போதும் இந்த ஆயத்தை ஓதலாம். ஆயத் இதுதான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த ஆயத்தை ஓதுபவர்களை எந்த நாயும் தாக்காது, கடிக்காது என்று நம்பப்படுகிறது. இந்த 2 துஆக்களும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. யா ஹய்யூ யா கய்யூம் 3 முறையும் சூரத்துல் கஹ்ஃபின் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஆயத்தையும் ஓதுவதை நமது வழக்கமாக்க வேண்டும். நமது குழந்தைகளுக்கு இவற்றை கற்பிப்பது மிகவும் முக்கியம். குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும்போதோ, வீட்டுக்கு வெளியே விளையாட செல்லும்போதோ இந்த துஆக்கள் அவர்களுக்கு ஒரு கவசமாக மாறும். நாம் பெற்றோராக இந்த துஆக்களை குழந்தைகளுக்கு மனப்பாடம் செய்ய உதவ வேண்டும். அவற்றின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு விளக்கிக் கொடுக்க வேண்டும். இந்த துஆக்களை ஓதுவதோடு நாம் சில முன்னெச்சரிக்கைகளையும் எடுக்கலாம். உதாரணமாக, நாய்களை பார்க்கும்போது அவற்றை தூண்டிவிடாமல் இருக்க வேண்டும். அவற்றுக்கு அருகில் தேவையின்றி செல்லாமல் இருக்க வேண்டும். நாய்கள் சத்தமிடுகின்றனவா, தாக்க முயற்சிக்கின்றனவா என்றால் அமைதியாக நின்று இந்த துஆக்களை ஓதுங்கள். நமது சமூகத்தில் இந்த விஷயத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். தெருநாய்களின் தாக்குதல் ஒரு பெரிய பிரச்சனை, ஆனால் இதை எதிர்கொள்ள ஆன்மீக மற்றும் உடல் ரீதியாக நாம் தயாராகலாம். இந்த வீடியோவை பார்க்கும் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன், இந்த துஆக்களை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். கடைசியாக ஒரு துஆ செய்வோம். அல்லாஹுவே, எங்களை அனைவரையும் தெருநாய்களின் தாக்குதலிலிருந்து காக்க வேண்டும். எங்கள் குழந்தைகளை, குடும்ப உறுப்பினர்களை, சமூகத்தை பாதுகாக்க வேண்டும். எங்கள் ஈமானை வலுப்படுத்த வேண்டும். ஆமீன். அன்பு நண்பர்களே, இந்த விஷயம் பலருக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவை பகிர மறக்காதீர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் வேறொரு முக்கிய விஷயத்துடன் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி